அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தை சார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த உறவினர்கள் இன்றைக்கு அந்த உடலை வாங்க மாட்டேன்னு சொல்லி சாலை மறியலில் ஈடுபட்டு போராடுறாங்க. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுன்னா, காவல் நிலையத்தில் போய் நாங்கள் புகார் கொடுத்தோம், பெண்ணை காணும்னு சொல்லி சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. என்ன நடந்துச்சு என்பது குறித்தும், கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையம் பக்கத்தில் ஒரு கார்ப்பரேஷன் நடுநிலைப்பள்ளி, அந்த பள்ளிக்கூடத்தினுடைய உணவில் பள்ளி விழுந்ததாக சொல்லி 43 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்கிற இந்த மாநிலத்தில் பள்ளிக்கூடத்துடைய சாம்பார் எவ்வளோ சுவையாக இருக்குது பாருங்கன்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்தி, அதனுடைய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் அந்த சாம்பாரை மேடையில் வச்சு சாப்பிட்ற இந்த நாட்டில் உணவில் விஷத்தன்மை ஏற்பட்டு 43 பேர் கிட்டத்தட்ட உயிருக்கு போராடி நிலைமையில் மீட்கப்பட்டிருக்காங்க. அது குறித்தும் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட வேடநத்தம் அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்தில் நேற்றைய முதல் நாள் இரவு ஒரு பெண்ணை காணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா 2 பேருமே கூலி தொழிலாளி பக்கத்துடைய குளத்தூர் காவல் நிலையத்தில் போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த காவல் நிலையத்தில் இந்த புகாரை வாங்க மறுத்து, இது விளாத்திகுளம் சரகத்தில் வருது, நீங்கள் விளாத்திகுளத்தில் போய் புகார் கொடுன்றாங்க. உடனடியாக விளாத்திகுளம் சரகத்துக்கு போய் அவங்க புகார் கொடுக்க போகிறாங்க. இது விளாத்திகுளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் தான் நீங்கள் புகார் கொடுக்கணும், அங்கே போய் புகாரை கொடுங்கன்றாங்க. சரி, விளாத்திகுளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போனால் அந்த காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் பிரவீனா என்ன பண்ணியிருக்காங்க, உங்கள் பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருப்பாங்க, போய் அங்கே போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி அந்த புகாரை வாங்க மறுத்திருக்காங்க. உடனடியாக பெண்ணினுடைய பெற்றோர்கள் வந்து போயிடுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் நேற்று இரவு தான் அந்த பெண்ணினுடைய உடல் இந்த கிராமத்தினுடைய எல்லை பகுதியில் ஒரு கருவேலங்காடு மாதிரியான பகுதி, உடமர பகுதி, அங்கே ஆடு மேய்க்க போனவங்க ஒரு உடலை பார்த்துட்டு சொல்ல, அப்புறம் உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லாம் கூடி அந்த பெண்ணுடைய உடலை கைப்பற்றுறாங்க. உடலை கைப்பற்றி கிட்டத்தட்ட தேசிய நெடுஞ்சாலையை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட அந்த கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் மதன் அவர்கள் வந்து தனிப்படையோடு வராரு. வந்து அவர் ஆய்வு பண்ணி, அப்புறம் தடயவியல் துறை எல்லாம் வந்து ஆய்வு பண்ண பிறகு அந்த பெண் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கா, கூட்டு வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கா, அந்த பெண்ணினுடைய வாய் உடைக்கப்பட்டிருக்கு, கண்ணு, கழுத்து பகுதி, உடம்பு முழுக்க அந்த பெண்ணுக்கு காயங்கள் இருந்திருக்கு. ஒருவேளை அந்த பெண்ணினுடைய பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த புகாரை பெற்றுக்கொண்டு குளத்தூர் காவல் நிலையமோ இல்லை விளாத்திகுளம் அனைத்து மகளிர் காவல் நிலையமோ இந்த வழக்கை எடுத்து துரிதமாக தேடுதல் வேட்டை நடத்தியிருந்தா அந்த குழந்தை, அந்த பெண்ணு மீட்கப்பட்டிருப்பா, குறைந்தபட்சம் உயிரோடாவது இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அடிச்சு போட்டு போயிட்டான், வன்கொடுமை செய்யப்பட்டு போட்டு போயிட்டான். அங்கேயே ஸ்பாட்ல இறந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, எங்களுடைய புகாரை ஏற்று என் பெண்ணை தேடி இருந்தா குறைந்தபட்சம் உயிரோடு இருப்பாள அப்படின்னு சொல்லி உறவினர்கள் போராடுறாங்க. அலட்சியத்தினால, காவல்துறையினுடைய அலட்சியத்தினால இன்னைக்கு இறந்து போன பிறகுதான் அந்த பெண் உடலோடு மீட்கப்பட்டிருக்கா. இன்னைக்கு தனிப்படை அமைக்கப்பட்டு 3 தனிப்படை அமைக்கப்பட்டு காவல்துறை தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கு. 10 பேரை பிடிச்சி முதற்கட்ட சந்தேக தடிப்படையில் விசாரிச்சுட்டு இருப்பதாக சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு வீட்டில் தன்னுடைய இயற்கை உபாதை கழிக்க இடமில்லை, அதை இடத்தை கூட உருவாக்கி தராத அரசையும் இந்த அதிகார வர்க்கத்தையும் கேள்வி கேட்பதா? இல்லை ஒரு கிராமத்தில் சாதாரணமாக இயற்கை உபாதை போன பொண்ணுக்கு குறைந்தபட்ச பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேவலப்படுறதா? இல்லை அந்த பெண்ணை காணும்னு சொல்லி புகார் கொடுக்கப்படத்தில் புகாரை ஏற்காமல் அலட்சியமாக நடந்து கொண்ட அந்த ஆய்வாளர் பிரவீனாவை நோக்கி கேள்வி எழுப்பதா? இன்னைக்கு பிரவீனாவை வந்து காவல்துறை எஸ்பி உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ சஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ண, இப்போ தண்டிச்சு என்ன பண்ண, இங்கேருந்து சஸ்பெண்ட் பண்ணால் இன்னொரு 1 மாதம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு மெமோவை கொடுத்து அவங்க கடிதம் எழுதி கொடுத்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போக போகிறாங்க. அவ்வளோதான். அந்த பொண்ணு போன பொண்ணு திரும்பி வந்துடுமா? ஒரு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் குறைந்தபட்ச அந்த ஆளுங்கட்சியெல்லாம் பெண்களுக்கு நாங்கள் இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்கோம், பெண்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்கோம், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், பெண்ணுரிமை பேசுகிறோம், எல்லாமே பேசுகிறாங்க. தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பெண்ணியத்தை போற்றக்கூடிய அக்கா கனிமொழி, அவங்க பாராளுமன்ற தொகுதி உட்பட பகுதியில் தான் இது நடந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய குடும்பம். நேற்றைக்கு முதல் நாள் தான் அங்கே ஒரு குழந்தை நாமக்கல்ல, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் கிருஷ்ணகிரியில் ஒரு குழந்தை, இன்னைக்கு இந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி. இன்னைக்கு தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கு. தேர்வு நடக்கிற காலகட்டம்.
வாழ்க்கையில் எவ்வளோ கனவோடு இருந்திருப்பா. 2 பேருமே கூலி வேலைக்கு 300 ரூபா, ஒரு நாளைக்கு 600 ரூபா சம்பாதிக்கக்கூடிய மிக 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 ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணு. பணக்கார பொண்ணோ ஏழை பொண்ணோ அது எல்லாருக்கும் ஒன்று தான், வலி ஒன்று தான், வேதனை ஒன்று தான், துன்பம் துயரம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஒரு வாழ்க்கையினுடைய வறிய நிலையில் இருந்த கூலி வேலைக்கு போய் தான் அடுத்த வேலை கஞ்சி குடிக்க முடியுற நிலைமையில் இருந்த ஒரு குடும்பம் இந்த பெண்ணாவது படித்து ஏதாவது ஒரு துறையில் போய் சம்பாதிச்சு குடும்பத்தை மேலே தூக்கிடுவான்னு கனவோடு இந்த குடும்பத்துடைய கனவு சிதைக்கப்பட்டிருக்கிறது. வெளியே போனாங்க, வயக்காட்டு போயினாங்க. 6 மணிக்கு போனாங்க. நேற்று கேஸ் கொடுக்க போற இடத்துல அவங்க கேஸ் எடுக்கல சார், வர மாட்டேன்ட்டாங்க. உன் பிள்ளை என் கூட ஓடி போயிருக்கும், இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் பேசிருக்காங்க. அந்த பகுதி மக்கள்கிட்ட அங்கே கூடிய சில காவல்துறை அதிகாரிகிட்ட பேசும்போது சொன்னது ஒன்னே ஒன்று என்னன்னா, போதை கட்டுக்கடங்காதவாறு இந்த விளாத்திக்குளம் பகுதியில் இருக்கு. என்னன்னா மிக குறைந்த விலையில் போதை மாத்திரைகள், நீங்கள் தூக்க மாத்திரையவே போதை மாத்திரைன்னு சொல்லி ஒரு கும்பல் வித்துக்கிட்டு இருக்கான். நேரடியாக கிட்னியை பாதிக்கும். அதாவது 18 வயசு 17 வயசு பையன் இந்த மாத்திரை எடுக்கிறான்னா அவன் உடம்பு ஆக்டிவாக இருக்கும், நல்லா சாப்பிடுவான், எல்லா ஆர்கான்ஸும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அப்படிங்கும்போது அது நல்ல போதையை கொடுக்கும். 26 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள அவன் அந்த போதை மாத்திரையை சாப்பிட்றவன் தாண்டிட்டான்னா அப்புறம் பார்த்துக்கும். 26 வயசுல நரம்பு தளர்ச்சி வரும், நிச்சயமாக 100 விழுக்காடு 2 கிட்னி டேமேஜ் ஆகும். 30 வயசுல ஏதோ ஒரு நோய், ஒன்று கிட்னி டேமேஜ், இல்லை புற்றுநோய், இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய், இல்லை 2 கண்ணு பார்வை இழப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு மறதி ஏற்படும். நிச்சயமாக 26 30 வயசை தாண்டி இருக்க வாய்ப்பில்லை, இல்லை மாரடைப்பு செத்தே போயிடுவான். இந்த மாதிரி போதை மாத்திரை சாப்பிடுவேன். இந்த டாஸ்மாகில், இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட டாஸ்மாகில் சரக்கை குடிக்கிறவன் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் பேரிச்சம்பழத்துலேருந்து, உருளைக்கிழங்குலேருந்து, அரிசியிலேருந்து, அப்புறம் திராட்சையிலேருந்து, ஆப்பிள்லேருந்து, ஆரஞ்சிலேருந்து சாராயங்களை தயாரிக்கிறாங்க. அவன் வாரத்தில் ஒரு நாள் அதை குடிச்சிட்டு உற்சாகமாக இருக்கிறான். டாக்டர்ஸே வீக்லி ஒன்ஸு ஒரு 20 ml ஆல்கஹால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சிலருக்கு, அதனால் எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க, சிலருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுவும் அந்த மாதிரி உயர் ரக இவன் தயாரிக்கிறது கரும்பு சக்கை. எத்தனை நாள் கரும்பு சக்கைன்னு தயாரிக்கிறான், அதில் மிக மோசமான கெமிக்கலை போடுறான். இதை குடிக்கிறவன் ஒரு 10 வருஷம் குடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் பாடை ஏறுவதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. தினமும் ஒருத்தன் இந்த டாஸ்மாகில் ஒரு கோட்டரை வாங்கி குடிக்கணும்னா 10 வருஷம் கழிச்சு அவன் உடம்புல எதுவுமே இருக்காது, அழுகி போயிடும், அப்படியே நழுகி சொதன்னு ஆயிரும். அதை குடிக்கிறான். இன்னைக்கு இந்த இதில் நிச்சயமாக இதில் சம்பவத்தில் ஈடுபட்டவன் யாருமே 40 வயசோ 50 வயசோ இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். இந்த கூட்டு வன்கொடுமையில் இந்த மாதிரி பெரிய ஆட்கள், ஏன்னா சிங்கிளாக போக்சோ வழக்கில் மாற்றவே பெரிய ஆளாக இருக்கிறான். அந்த கூட்டு வன்கொடுமையில் யார் பார்க்கணும், சின்ன சின்ன பசங்க. நாமக்கல்ல பார்த்தா அவன் ஒரு 20 வயசு பையன்தான். அப்போ இந்த கூட்டு வன்கொடுமையில் இந்த போதைப் பொருளை ஈடுபட போய் தான், போதைப் பொருளை பயன்படுத்த போய் தான் இது மாதிரி கொடூரமான எண்ணங்கள் வருது. அதே போல தான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த அந்த சம்பவத்தில் எல்லாருமே 22 வயசு 19 ஒருத்தன் மைனர், ஒருத்தன் 17 வயசு பையன், ஒருத்தன் 24 வயசு, ஒருத்தன் 28 வயசு, அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறான். எல்லாருமே போதை, எல்லாருமே சரக்கு, எல்லாருமே மாத்திரை. மிக குறைந்த விலையில் மாத்திரை திறந்துவிடப்பட்டிருக்கு. போதையின் பாதையில் செல்லாதீர்கள், போதையில்லா தமிழ்நாடு படைப்போம் காப்போம்னு பேசக்கூடிய தமிழ்நாடு அரசு இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளே போதையை கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஆளுங்கட்சிக்கோ இல்லை அதிகார வர்க்கத்திற்கோ இல்லை ஏதோ ஒரு அரசியல் பின்னணி கொண்டவனோ இந்த போதைப் பொருளை குட்காவோ மட்காவோ இந்த மாத்திரையோ விற்கிறான். அவன் லஞ்சத்தை கொடுத்து தப்பிச்சு வெளியே வந்துடுறான். இந்த போதையை முழுமையாக ஒழிக்காமல் பெண்கள் பாதுகாப்பை 100 விழுக்காடு நம்மளால் உறுதிப்படுத்த முடியாது. அதைத்தான் கட்சிகளும் இந்த அதிகார வர்க்கமும் சாத்தியப்படுத்தணும். நீங்கள் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுப்பதோ, 2000 ரூபா கொடுப்பதோ, 2500 கொடுப்பதோ, இல்லை தாலிக்கு தங்கம் கொடுப்பதோ, தாலிக்கு பவுன் கொடுப்பதோ, இல்லை 1 பவுன் கொடுப்பதோ அது இல்லை தீர்வு. போதையற்ற மாநிலத்தை உருவாக்கணும், போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும். அப்படி உருவாக்கினா மட்டும்தான் இன்னைக்கு 12ஆம் வகுப்பு மாணவி நடந்திருக்கு, நாளைக்கு நம்ம வீட்லேயோ நமக்கு தெரிஞ்ச வீட்லேயோ நடக்கலாம். அது நடக்காமல் தடுக்கணும்னா இது முழுமையாக ஒழிக்கப்படணும். அப்படித்தானே கேட்குறாங்க ஸ்டேஷன்ல. பிள்ளைய பொம்பளை பிள்ளைய காணோம்னா பெத்தவங்களை தான் வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் கார்ப்பரேஷன் நடுநிலைப் பள்ளியில் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பள்ளியினுடைய உணவை அருந்திய முதல்ல ஒரு குழந்தை மயங்கி விழுது, வாந்தி வருது, மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. தொடர்ச்சியாக 44க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பெண் குழந்தைகள் மயங்கி விழுறாங்க, வாந்தி பேதி. என்னன்னு பார்த்தா அந்த பள்ளியினுடைய உணவில் ஒரு பள்ளி
விழுந்துருது. தமிழ்நாட்டில் தான் காலை உணவு, மதிய உணவு பள்ளிக்கூடத்தில் போடுறோம். இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. இதை சாப்பிட்ட பிறகு குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து அதிகரித்திருக்கிறது, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பெருமையோடு பேசினாங்க. கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதில் பல்வேறு அறிவியல் அறிஞர்கள், ஆய்வறிஞர்கள், யார் சினிமாவிலேருந்து 4 பேரை கூட்டு வந்து நிப்பாட்டி அவங்களாம் கல்வியாளர்கள், படித்து பட்டம் பெற்ற கல்வியாளர்கள், இன்டலெக்சுவல்ஸு, முனைவர் பட்டம் பெற்றவங்க, அவங்களாம் கூட்டு வந்து தமிழ்நாடு அரசை புகழ வச்சாங்க. அப்போ ஒரு கிண்ணத்தில், ஒரு வெங்கல கிண்ணத்தில் ஒரு சாம்பாரை கொண்டு வந்து அந்த சாம்பாரை மேடையிலே எடுத்து சாப்பிட்டு, யார் 100 ரூபா கொடுத்தா 15 லட்ச ரூபாய்க்கு நடிக்கக்கூடிய டிடிங்கிற தேவதர்ஷினி, அந்த பொண்ணை கூட்டு வந்து அது சாப்பிட்டு பார்த்து, என்ன அருமையான சாம்பார், இப்போ நானே ஸ்கூலுக்கு திரும்பலாம்னு இருக்கேன், இப்படி ஒரு சாம்பாரா, இது வந்து எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் உள்ள சாம்பாருக்கு ஈக்குவலாக இருக்கே. எப்போதுமே ஒரு ஆய்வாளரோ இல்லை ஒரு மாவட்ட ஆட்சியரோ இல்லை உயரதிகாரியோ இன்ஸ்பெக்ஷன் வராங்க அப்படின்னா, ஜெயிலில் நான் பார்த்துருக்கேன், ஜெயிலில் திடீர்னு டிஇஜி விசிட் இருக்கும், இல்லை ஐஜி விசிட்டு, இல்லை சூப்பரண்ட் ரவுண்ட்ஸ் வராரு அப்படின்னா அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்குற சாம்பார் மட்டும் கெட்டியாக இருக்கும். அவங்க எப்போவுமே ஜெயிலில் வந்து ஜெயிலர்கிட்ட கொண்டு போய் சாப்பாடை காட்டணும். ஜெயிலர்கிட்ட வந்து டெய்லி காலையில், மதியானம், அப்புறம் அந்த இரவு சாப்பாடு 3 வேளை சாப்பாடையும் ஒரு நல்ல அழகான தட்டாக இருக்கும், நல்ல கழுவி பளபளன்னு இருக்கும். சோறு, சாம்பார், கூட்டு, பொரியல், இது எல்லாத்தையும் வச்சு தட்டில் கொண்டு போய் ஒரு ஆர்டர்லி கொண்டு போய் காட்டுவார். அவர் பார்த்துட்டு செக் பண்ணி, சில ஜெயிலில் செக் பண்ணுவாங்க, சில பேர் செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக கம்பல்சரி கொண்டு போகணும். அவங்களுக்கு கொண்டு போகிறது வேறையாக இருக்கும், அதை அவங்களுக்கு மட்டும் கொண்டு போவாங்க. ஆனால் கைதிகளுக்கு வர்றது அது கிடையாது. அதே மாதிரி தான் டிடி இருக்கிற மேடையில், முதலமைச்சர் இருக்கிற மேடையில் கொண்டு போனது வேற சாம்பார். உண்மையிலே பள்ளிக்கூடத்தில் அது கொடுக்கப்படுதா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இப்போ முதலமைச்சர் போகிறாங்க, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி போகும்போது அவங்களுக்கு தண்ணி சாம்பாரே கொடுப்பாங்க, இல்லை அவங்களுக்கு இந்த பள்ளி விழுந்த சாம்பாரே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தரமாக மகேஷ் பொய்யாமொழி ரவுண்ட்ஸ் போகிறாருன்னா அவர்கிட்ட காட்டிடுவாங்க, சார் சூப்பராக பண்ணுறேன் சார், அழகாக பண்ணிட்டு இருக்குன்னு. அங்கே வெளியே முட்டையை விற்றுக்கிட்டு இருக்கான். இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முட்டையை விற்று பிடிச்சாங்க ஒருத்தர், வெளியே முட்டையை சீல் வச்ச முட்டையை கொண்டு விற்கிறது, பருப்பை கொண்டு போய் விற்கிறது, தரமானதை எல்லாத்தையும் வெளியே விற்றுட்டு தரமட்டத்தை போடுறதே இன்னும் நடந்து கொண்டிருக்கு. எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய உணவு கூடத்துக்குள்ள அது விழுந்துருச்சுன்னு தெரியும். அப்போ அதை இது வந்து விழுந்து யாரும் தடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு பூச்சி வரதை கொண்டு போய் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. விழுந்துருச்சு. அதை விழுந்ததை பார்க்காத அளவுக்கு தான் நீங்கள் சமையலை பண்ணீங்களா? இதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சரும் மகேஷ் பொய்யாமொழியும் குறுக்க வந்து பள்ளியை தடுக்க முடியாது. அது எல்லாருக்கும் புரியுது, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அங்கே இருந்தவர்கள் அதை விட உங்களுக்கு வேற என்ன வேலை? அதை விட இது வந்து குழந்தைகளுடைய உயிர். பள்ளி விழுந்ததுனால யாரும் சாக போகிறது இல்லை. அது வந்து பெரிய கொடிய விஷம் கிடையாது. இன்னைக்கு பள்ளி, நாளைக்கு இதை விட ஒரு பூச்சி விழுந்துச்சுன்னா யார் பாப்பா? பள்ளி விழுந்தா சொல்லுவாங்க, பள்ளி விழுந்தால பொதுவாக என்ன, அந்த பதட்டத்தில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டோமா அப்படிங்கிற பதட்டத்திலேயே ஒரு வகையான பீதி உருவாகி ஒரு பொண்ணுக்கு வாந்தி எடுக்கும்போது அந்த கூட்டு மனநிலையில் எல்லாருக்கும் வாந்தி வரும், மயக்கம் வரும் அப்படின்னா பொதுவாக கருத்து. இன்றைக்கி பள்ளி விழுந்ததுனால அந்த பிள்ளைகள்லாம் பொழைச்சிச்சு. நாளைக்கு இதை விட விஷத்தன்மை கொண்ட ஒரு பூச்சோ ஒரு இதோ உள்ளே விழுந்து நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா அது எத்தனை பேருடைய உயிருக்கு ஆபத்தாக மாறும். அப்போ எவ்வளவு பொறுப்பாக வேலை பார்க்க வேண்டிய இடத்துல அந்த பொறுப்பை தவறியதால் அலட்சியம், அங்கே காவல்துறையின் அலட்சியத்தினால அங்கே விளாத்திக்குளத்தில் ஒரு பெண்ணினுடைய உயிர் போயிடுச்சு. இங்கே அந்த பணி செய்யக்கூடிய அந்த ஊழியருடைய அலட்சியத்தினால இன்னைக்கு 44 மாணவிகள் மருத்துவமனையில் படுத்துக்கிறாங்க. இந்த அலட்சியம், சின்ன சின்ன அலட்சியங்களால தான் மிகப்பெரிய தவறு நடைபெறுது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இனிமேலாவது பள்ளிக்கூடங்களில் சமையல் பண்ணும்போது கவனமாக, ஏன்னா நம்ம வீட்டிலே சமையல் பண்ணுறோம், திடீர்னு சாம்பாரில் பள்ளி விழுந்துடும், ரசத்தில் பள்ளி விழுந்துடும், அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அம்மாவுடைய சமையல் பண்ணக்கூடிய நம்மளுடைய வேலை. அதை விட வேற என்ன வேலை? எப்படினாலும் தெரிஞ்சிடும்ல, அதை கிண்டும் போது கிளறும் போது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதை பார்த்துட்டும் அதை கொடுத்தது யாருடைய தவறு? உண்மையிலே இந்த உணவு செய்யக்கூடிய சமையல் கூடங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும். நம்ம அரசு பள்ளியினுடைய கட்டடங்கள் எப்படி இருக்கும், அரசு பள்ளியுடைய கழிவறைகள் எப்படி இருக்கும், அரசு பள்ளியுடைய உணவு செய்யக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும், அரசு பள்ளியுடைய உணவு செய்யக்கூடிய பாத்திரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நம்மளாம் அதில் கடந்து தான் வந்திருக்கோம். அரசு பள்ளியில் படித்து அந்த பள்ளிக்கூடத்து சாப்பாடை சாப்பிட்டு தான் எல்லாரும் நானும் வளர்ந்து வந்திருக்கிறேன். அப்போ அது எந்த நிலைமையில் இருக்குன்னு முன்னாடி தெரிஞ்சுது. இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. இப்போ சமைக்கும் போது அது விழுந்தா உனக்கு தெரிஞ்சிட போகுது, எது விழுந்தாலும் தெரிய போகுது. ஏன்னா அது நின்று சமைக்கிற தெரிஞ்சிடும். சமைச்சு முடிச்சாச்சுங்க, அதுக்கப்புறம் விழுந்துச்சு அப்படின்னா அது ஒரு மூடியை கூட போட முடியாதா? மூடி போட்டு வச்சா அவ்வளோ போகிறதில்ல. அப்போ சமைக்கும் போது விழுந்தா தெரிஞ்சிருது, எடுத்து போட்டுடலாம், இல்லை அந்த உணவை தூக்கி குப்பையில் போட்டுடலாம்.
விழுந்துச்சு குப்பையில போடுறான். சமைச்சு முடிச்ச பிறகு விழுது அப்படின்னா நீ மூடி போட்டு வச்சிருந்தா எப்படி விழும்? அப்ப இது உண்மையிலே பள்ளி விழுந்துதான் இது ஆச்சா இல்ல வேற எதுவும் நடந்துச்சா அப்படிங்கிறத உண்மையிலே விசாரிச்சா மட்டும்தான் தெரிய வரும். இனிமேலாவது இது போல நடக்காம தவிர்க்கப்படணும். இது குழந்தைகளுடைய வாழ்க்கை. எத்தனையோ கனவுகளோடு அந்த குழந்தைகள் அந்த பள்ளிகள் பெற்றோர்கள் அனுப்புறாங்க. வறிய எளிய நிலைமையில் இருக்கக்கூடிய தான் இன்னைக்கு அரசு பள்ளி தேர்ந்தெடுக்கிறாங்க. அரசு பள்ளியில் வந்து தரமான கல்வி கிடைக்குது, தரமான உணவு கிடைக்குது, தரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, என் பிள்ளையை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு யாரும் அனுப்பல. வேற வழி இல்லை, அரசு பள்ளிக்கு அனுப்புறாங்க. சொல்ல போனால் இன்னைக்கு ஆட்டோ டிரைவரில் ஆரம்பித்து எல்லாருமே பிரைவேட் ஸ்கூலில் போய் சேர்க்கறது தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அரசு பள்ளியில் உத்தரவாதம் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆனால் அரசு பள்ளியில் தான் அரசு லட்சக்கணக்கான கோடிகளை கொட்டுது இந்த பள்ளியினுடைய தரத்தையும் உணவையும் எல்லாத்தையும் உயர்த்த. அப்படி இருந்தும் இன்னும் வந்து இது போல நடக்க அரசு பள்ளியின் மீது அதிருப்தி தான் ஏற்படும், விரக்தி தான் ஏற்படும். ஒரு பாதுகாப்பற்ற சூழலை தான் உருவாக்கணும். இனிமேலாவது பொறுப்போடு அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அந்த இடத்தை தூய்மைப்படுத்தி சுத்தமாக வச்சிருந்து மாணவருடைய உயிரை பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை. பெத்தெடுத்த பிள்ளைய உங்களை நம்பி தான் அனுப்புறாங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி